எப்ப சார் பாடி எடுக்கிறது? ஏதோ நல்ல நேரம் வரணும்னு சொல்றாங்களையா. ஆளே செத்து போயிட்டாரு. பாடி எடுக்கிறதுக்கு ஏன் சார் நல்ல நேரம் பாக்குறாங்க? நல்ல கேள்வி. இன்னொரு முறை என்ன டென்ஷன் ஆக்குற மாதிரி இந்த மாதிரி கேள்வி கேட்ட அவனை வகுந்துடுவேன். அதுக்கு இல்ல சார், எல்லா விஐபிஸும் வந்துட்டாங்க. இதுக்கு மேல வச்சிருந்தா பெரிய ஒரு பாடி தாங்குமா? நல்லா தாங்கும். கேட்டு பைய பாடி நல்லா தாங்கும். செத்தும் கெடுக்கிற ஆள் தானே இவன். வாங்க வாங்க. சார், அந்த அநாதாசிரமத்து குழந்தைங்க. வயிறு எரியுதியா? எங்க இருந்தோ வந்த அந்த மேகலா இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கலாமா? இதோ இந்த அனாதை பசங்க இதுங்க இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கலாமா? பிளட் ரிலேஷன் நான் அனுபவிக்க கூடாதான். என்ன புத்தி பத்தியா கேட்டு பயிலுக்கு? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே நாளுக்கு மறுபடியும் உயிரை வரவழைச்சு கொலை பண்ணணும் போல இருக்கியா? என்னப்பா அப்படி ஆயிப்போச்சு? ஆமா, பெரியவர் நம்மளை இப்படி அனாதையா விட்டு போயிட்டாரு. எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டாரு. திடுப்புன்னு போயிட்டாரு. என்ன பண்றதுங்க? மனுஷனா பிறந்தா ஒரு நாள் செத்து தானே ஆகணும். எப்படிங்க ஆச்சு? ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் இருந்தது. இதுல இவர் சென்னைக்கு போனாரு. போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்ல ஒண்ணும் ஆகல. அதோட பாதிப்பு ஆபரேஷன் பண்ணும்போது போயிட்டாரு. சரி, கவலைப்படாத. வர்றானுங்க பாரு வெண்ணைங்க. எப்படியாச்சு, எப்படி போயிட்டாரு, இத்தனை வருஷம் உயிரோட எப்படி இருந்தாருன்னு கேட்கறத விட்டுட்டு செத்தவன் 25 வயசு வாலிபனா செத்தான். எப்படி போயிட்டாரு, எப்படி போயிட்டாரு? இந்த ஆள் செத்ததுல நான் அணுவா செத்துக்கிட்டு இருக்கேன். அது எவனுக்குமே புரிய மாட்டேங்குது. எப்படி போயிட்டாரு, எப்படி போயிட்டாரு, எப்படி போயிட்டாரு, எப்படி போயிட்டாரு? நமக்கு அவர வேலை மட்டும் சரியாவே நடக்க மாட்டேங்குது. அக்கா, என்னக்கா இது? நீ இப்படி இடிஞ்சு போய் காமிச்சா எப்படிக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன பண்றது? அந்த பணத்தை ஏற்பாடு பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? இப்படி ஆயிடுச்சு. சரிக்கா, யோசிச்சு ஏதாவது பண்ண. இப்படியே இருந்தா எப்படி? என்னடா, வேற வழியே இல்ல. மறுபடியும் அவங்க கிட்டதான் போய் நிக்கணும். யார்கிட்ட மேகலா? அந்த பெங்களூர் கார்கிட்டயா? ஆமா ஆமா, என்ன சொந்த மகளா நினைச்சு உதவின அவரை தவிர வேற யார்கிட்ட நான் உதவி கேட்க முடியும்? நான் அவருக்கு போன் பண்ணி எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லணும்.
ஹலோ 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 ஏப்பா இந்த இடமெல்லாம் கொஞ்சம் சுத்தம் சரிம்மா பண்ணுங்கப்பா. மயானத்துல இருந்து அவங்க திரும்பி வர்றதுக்குள்ள இதை வீட்டை சுத்தம் பண்ணிக்கலாமா? ஹலோ ஹலோ சொல்லுங்க. சரியா கேக்கல, ஒரே சத்தமா இருக்கு. நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. சொல்லுங்க. ரங்கராஜன் சார் எப்படி இருக்காங்க? ஏங்க உங்களுக்கு தகவல் வரலையா? என்ன சொல்றீங்க? ஐயா இறந்துட்டாருங்க. இறந்துட்டாங்களா? ஆமாங்க. எப்படி? என்ன சொல்றீங்க? என்ன ஆச்சு? ஐயா சென்னைக்கு கார்ல போகும்போது வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இங்க கொண்டு வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி ஆபரேஷன் எல்லாம் பண்ணாங்க. ஏதோ தெரியலங்க, இறந்துட்டாங்க. ஐயோ! இப்பதான் மயானத்துக்கு அடக்கம் பண்ண கொண்டு போறாங்க. ஹலோ, நீங்க யாரு? மேகலா, என்னாச்சு மேகலா? மேகலா, என்னாச்சு? இறந்துட்டாரா அம்மா? எப்படிம்மா? அம்மா, அவர் ஆக்சிடென்ட் ஆயிருந்த நிலைமையில கூட எனக்கு பணத்தை கொடுத்து அமிச்சாருமா. அவரை ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ கூட நல்லதம்மா பேசினாரு. நான் வர வழியில டாக்டருக்கு போன் பண்ணப்போ கூட நல்லபடியா பெங்களூருக்கு அனுப்பி வச்சோன்னு சொன்னாருமா. என்ன இதெல்லாம்? நீங்க எவ்வளவு வருத்தப்படுறீங்கல்ல? நீங்க வேணா போய் பார்த்துட்டு வரலாம்ல? எப்படி எப்படி போவேன்? அவரை மயானத்துக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அழாதம்மா, அழாத. அண்ணே மேல பணம் கொண்டாந்து தரேன்னால இன்னும் வரலண்ணே. ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கா, கொண்டு வந்துருவா. அண்ணே எனக்கு தெரிஞ்ச மேகலாவால கண்டிப்பா பணம் கொண்டு வர முடியாதுண்ணே. சும்மா அது இதுன்னு சொல்லி ஏதோ நம்மளை ஏமாத்த பாக்குறா. அவசரப்படக்கூடாதா தம்பி? கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கால, வரட்டும் பாப்போம். சரிண்ணே. அண்ணா ஒருவேளை மேகலா நம்ம கிட்ட பணத்தை கொடுத்துட்டா இந்த பொண்ணு நம்ம விட்டு தானே ஆகணும். அப்புறம் எப்படிண்ணே? டேய், நம்ம என்ன ஹரிச்சந்திரன் பரம்பரையா? பணத்தை கொடுத்துட்டா பொண்ணை விட்டுருவோன்னு என்ன ஸ்டாம்ப் பேப்பர் எழுதி கையெழுத்து போட்டாடா கொடுத்துருக்கான்? அந்த மேகலாவால அவ்வளவு பணத்தை ரெடி பண்ண முடியாதுன்னு எனக்கும் தெரியும். கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கா, பாப்போம். வந்தா அதுவும் லாபம் தானே. அதான் அங்க அப்ப வரிசையா பேத்து விட்டுருக்கானே. அந்த கடைசி புள்ளையும் தூக்கிட்டு வந்து மொத்த சொத்தையும் எழுதி கொடுத்தா தாண்டா இந்த புள்ளையும் விடுவோன்னு சொன்னா எழுதி கொடுத்துதானே ஆனா. அண்ணா நீங்க சொல்றதெல்லாம் சரிதானே. ஏற்கனவே அவ போலீஸை கூட்டு வந்திருக்கா. மறுபடியும் நாம பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி செஞ்சா அவ வேற வழியில ஏதாவது மூவ் பண்ணா என்னன்னா பண்றது? என்னடா தம்பி, இன்னைக்கு உனக்கு சந்தேகத்து மேல சந்தேகமா வருது? இல்லண்ணே, பணத்தை கொண்டு வரேன்னு சொன்னவ இன்னும் பணத்தை கொண்டு வரல, அதனால தானே. டேய், அவளுக்கு இவ நிலைமை தெரியல. தெரிய வைப்போம், அப்புறம் தன்னால வழிக்கு வந்துட போறா. சரிண்ணே. என்னம்மா, வீடெல்லாம் எப்படி இருக்கு? வசதியா இருக்கா? மறுபடியும் தற்கொலை அது இதுன்னு முயற்சிக்காத. என்ன, உங்க அக்கா பணம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்க, ஆனா இன்னும் வரல. நம்ம தம்பிகளுக்கெல்லாம் சந்தேகம், அவ பணம் கொண்டு வருவாளா மாட்டாளான்னு. என்ன பண்ணலாம்? சார், நீங்க கேக்குற அளவுக்கு பணத்தெல்லாம் எங்க அக்காவால ரெடி பண்ண முடியாது சார். அப்புறம் எதுக்குடி பணத்தை ரெடி பண்ணிட்டேன் கொண்டு வரேன்னு என்கிட்ட சொல்லணும்? ஏமாத்த பார்க்கலாம். ஐயோ, அப்படியெல்லாம் இருக்காது சார். எங்கேயாவது முயற்சி பண்ணி பார்த்திருப்பாங்க. ஆனா அவங்க 40 லட்சம் ரூபாய்க்கு எங்க சார் போவாங்க? கண்மணி, இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், கேட்கலையா? அக்காவால பணத்தை ரெடி பண்ண முடியாதுங்கிறது எனக்கும் தெரியும். அப்படியே கொண்டு வரான்னு வச்சுக்கோ, அப்போ கூட உன்னை விட முடியாது. சார், இப்ப இருக்கிற பிரச்சனையாலேயே என் குடும்பம் ரொம்ப தத்தளிச்சிட்டு இருக்கு. இப்போ எனக்காக உங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால பொறுக்கவே முடியாது சார். இதுக்கு பேசாம நீங்க என்ன கொன்னுடலாம். நாங்க சொல்றது நடக்கலன்னா
அடுத்தது அதான் நடக்கும். அப்புறம் எதுக்கு என்ன காப்பாத்துனீங்க? அப்படியே சாக விட்டுருக்க வேண்டியதானே? உன் உசுரோட மதிப்பு உனக்கும் தெரியல, உங்க அக்காளுக்கும் தெரியல. ஆனா எனக்கு நல்லா தெரியும். இப்ப கூட நான் நாணயமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். இன்னும் 1 hour டைம். அதுக்குள்ள பணம் வந்தா நீ உயிரோட இருப்ப. இல்ல கொன்னு புதைச்சிருவேன். மேகலா, ஏமா போன் எடுக்கல? அந்த தியாகோட நம்பர் தான்மா. என்ன பண்ணுவேன்? எடுத்து பேசேன். என்னது பேசுறதுமா? பணமே இல்ல. ஐயோ, எடுமா. ஹலோ ஹலோ ஹலோ, கண்மணி பேசுறேன். கண்மணி கண்மணி, கண்மணியா? கண்மணி, நீ எப்படி இந்த போன்ல எங்க இருக்க? நான் யாருக்கும் தெரியாம தான் பேசுறேன். கண்மணி, இது பாரு, நீ கவலைப்படாத. உன்னை எப்படியாவது அங்க இருந்து நாங்க கூட்டிட்டு வந்துருவோம். அக்கா, நீ வந்து பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருந்தியா? ஆமா. எப்படிக்கா? எப்படி உன்னால பணம் கொடுக்க முடியும்? நம்ம வீட்டு நிலைமை இருக்கும் நல்லா தெரியும். ஐயோ கண்மணி, நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன். பெங்களூர்ல எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட இருந்து 50 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வந்தேன். ஆனா வடி வந்ததா அதை கொண்டு போய் மாமனார் கிட்ட கொடுத்து கடனை அடைச்சிட்டாங்க. இல்லன்னா இந்நேரம் உன்னை மீட்டுட்டு வந்திருப்பேன். நீ இந்த அத்தை தான் இப்படி ஒரு சிக்கலை பண்ணிட்டாங்க. வேண்டாக்கா, வேண்டாம். இங்கே இருந்து செத்து போயிடுறேன். பணம் கொடுக்க வேண்டாம். என்னால எவ்வளவு கஷ்டம். வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நீ பணம் எல்லாம் கொண்டு வேண்டாம். அங்கே இருந்து செத்துடுறேன். கண்மணி, அப்படி எல்லாம் மனசு வெறுத்து பேசாதம்மா. பாரு, நான் இருக்கேன். நான் உன்னை எப்படியாவது கொண்டு வந்துருவேன். நான் உன்னை கொண்டு வந்துருவேன். நீ கவலைப்படாத, தைரியமா இரு. அந்த தியாகம் ஏதாவது சொன்னானா? பணம் கொடுக்கலன்னா என்ன கொண்டுடுவேன்னு மிரட்டுறான். இது பாரு, அப்படிலாம் ஒண்ணும் பண்ணிட மாட்டாங்க. நீ தைரியமா இரு, தைரியமா இரு. நான் இருக்கேன், அக்கா இருக்கேன். உன்னை கொண்டு வந்துருவேன், வெளியில கொண்டு வந்துருவேன். இது பாரு, நீ மட்டும் சாகணும் அப்படி இப்படின்னு தப்பான முடிவு எதுவும் பண்ணிடாத. நீ வந்து பணம் கொடுத்தாலும் அவங்க என்ன விட மாட்டாங்க. என்ன சொல்ற? ஆமாக்கா, இவங்க நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்காக மட்டும் என்ன கடத்தல. அப்பா, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க மொத்தமா
பத்திரமா எழுதி வாங்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்க.